அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருமை தாய்மார்களே. இன்று நாம் பேசப்போகும் இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையையே மெதுவாக ஆனால் உறுதியான முறையில் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். பெரிய அமல்கள், கடினமான வழிபாடுகள், நீண்ட நேர இபாதத்துகள் பற்றி அல்ல. ரொம்ப சுலபமானது, ஆனால் அதன் பலன் அளவிட முடியாதது. அது தான் ரசூலுல்லாஹ் மீது சொல்லப்படும் ஸலவாத். இதற்கு முன்னாலே இந்த சேனலிலே ஸலவாத்தின் மேன்மை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பரக்கத்துகள், மனநிம்மதி, வாழ்க்கை முன்னேற்றம் குறித்து நாம நிறைய காணொளிகளிலே பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்கள், இந்த சேனலை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடியவர்கள், புதிதாக இந்த சேனலுக்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரிடத்திலும் ஒரு சகோதரனாக நான் பணிவோடு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே தினமும் ஒரு குறிப்பிட்ட அளவு ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். நான் இவ்வளவு முறை என்று ஒரு எண்ணிக்கையை கட்டாயமாக சொல்லவில்லை. ஆனால் ஒரு நிர்ணயம், ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். இன்றிலிருந்து துவங்குங்கள். நாளைக்கு பார்க்கலாம், பிறகு செய்யலாம் என்று ஒத்திப் போடாதீர்கள். இன்றே துவங்குங்கள். பரக்கத்தான வாழ்க்கை எல்லோருக்கும் ஆசைதானே. ஆனால் பரக்கத் என்றால் என்ன? நிறைய பணம் இருப்பதா? பெரிய வீடு, பெரிய வாகனம், ஆடம்பரமான வாழ்க்கையா? இல்லை. குறைவாக இருந்தாலும் அதில் நிறைவு இருக்கிறதே. குறைந்த நேரத்தில் அதிக வேலை நடக்கிறதே. மனநிம்மதியோடு வாழ்க்கையை ரசித்து வாழ முடிகிறதே. இதுதான் பரக்கத். அந்த பரக்கத்தை தரக்கூடிய மிக எளிய வழிதான் ஸலவாத். ஒரு நாளைக்கு 1000 முறை ஸலவாத் சொன்னாலும் கூட அது அதிகம் இல்லை. இதை ஒரு பெரிய அறிஞர் அதஹம் ஷர்காவி அவர்கள் தன்னுடைய ரசாயிலும் நபி என்ற நூலிலே குறிப்பிடுகிறார். ஒரு மனிதர் தினமும் 1000 முறை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி வந்தாராம். அதன் மூலம் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத்துகள், பாதுகாப்புகள், முன்னேற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததாம். இதை பார்த்த அவருடைய நண்பர், உங்களுக்கு இப்படியான உயர்வுக்கு காரணம் என்ன என்று கேட்டாராம். அவர் சொன்ன ஒரே பதில், ஸலவாத் தான். அந்த நண்பரும் அதை கேட்ட பிறகு தினமும் ஸலவாத் சொல்ல ஆரம்பித்தார். சில நாட்களிலே அவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதே பரக்கத்தையும் முன்னேற்றத்தையும் அனுபவிக்க ஆரம்பித்தார். இதை சொல்லிவிட்டு அந்த அறிஞர் ஒரு அருமையான ஹதீஸை எடுத்து காட்டுகிறார். எவர் ஒருவர் ஒரு நல்ல வழியை தானும் பின்பற்றி பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறாரோ, அந்த நன்மையை செய்கிற ஒவ்வொருவரின் நன்மையிலிருந்தும் எந்த குறையும் இல்லாமல் இவருக்கும் பங்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? ஸலவாத் சொல்லுவதால் நமக்கு மட்டும் அல்ல, நாம் காரணமாக இன்னொருவர் ஸலவாத் சொல்ல ஆரம்பித்தால் அவருடைய நன்மையிலும் நமக்கு பங்கு கிடைக்கும். இதைவிட பெரிய லாபம் வேறென்ன வேண்டும்? அன்பர்களே, இந்த வீடியோவை பார்க்கும் இந்த நாளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். அந்த அனுபவத்தை பிறகு எனக்கும் வந்து சொல்லுங்கள். ஆமாம், ஸலவாத்தின் மூலம் எனக்கு இப்படி நடந்தது என்று. குறிப்பாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்பது ஸலவாத்திற்கான மிகச் சிறப்பான நாள். ரசூலுல்லாஹ் தானே சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள் என்று. அந்த நாளில் சொல்லக்கூடிய மிகப் பிரபலமான ஸலவாத். اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. இந்த ஸலவாத்தை அசர் தொழுகைக்கு பிறகு தொழுத இடத்திலேயே உட்கார்ந்து 80 தடவை சொல்கிற ஒருவருடைய 80 ஆண்டுகளுக்குரிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று ஹதீஸில் வருகிறது. சஹாபாக்கள் இதை நடைமுறைப்படுத்தினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இதை வழக்கமாக ஓதி வந்தேன் என்று சொல்கிறார்கள். பாவங்களை அழிப்பதற்கும், அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கும், தேவைகளை நிறைவேற்றுவதற்கும், வாழ்வாதாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் ஸலவாத் ஒரு மிகப்பெரிய சக்தி. அதனால் தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே எவ்வளவு அதிகமாக சொல்லலாம் என்று கேட்டார்கள். பதில் ஒரே ஒன்று தான், இன்னும் அதிகமாக சொன்னால் இன்னும் நல்லது. ஒரு சஹாபி, என் துஆ நேரம் முழுவதையும் ஸலவாத்துக்கே வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்மை அசைத்து போடக்கூடியவை. எவர் ஒருவர் என் மீது ஸலவாத் சொல்லுவதையே தன்னுடைய முக்கிய அமலாக வைத்துக் கொள்கிறாரோ, அந்த ஸலவாத்தே அவருடைய எல்லா தேவைகளுக்கும் போதுமானது. கஷ்டங்களை நீக்க, நெருக்கடிகளில் இருந்து வெளியே வர, பரக்கத்தான வாழ்க்கை வாழ ஸலவாத்தே போதும். எனவே அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் நாட்களிலே ஸலவாத்திற்காக சில நிமிடங்களை ஒதுக்குங்கள். பள்ளிவாசலில் தொழுகைக்கு பிறகு ஸலவாத் சொல்லப்படும் போது மனதார கலந்து கொண்டு சொல்லுங்கள். உங்கள் உற்சாகம் இன்னொருவருக்கும் காரணமாக மாறலாம். அதற்கான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள்.
இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய நினைவூட்டல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வர வேண்டும் என்றால் உங்கள் ஆதரவு அவசியம். இறுதியாக, நம்மை எல்லோரையும் சலவாத்தை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக, அதன் பலனை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் மாற்றுவானாக.